திஸ் இஸ் 12th மேன் ஆங்கிள்ஸ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் ஓவராக பேசுவோம். எஸ்ஆர்ஹெச் வர்சஸ் டெல்லி சூப்பரான கேமு. செமையான வின் எஸ்ஆர்ஹெச்க்கு. மேலே போயிட்டே இருக்காங்க டேபிளில். அவங்க வந்து இந்த ஜெய்தேவ் உனத்கட், ஹர்ஷல் பட்டேலை விட்டு வெளியில் வந்து இந்தியன் டொமஸ்டிக் பவுலர்ஸை ட்ரஸ்ட் பண்ண ஆரம்பிச்சதுலேருந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு வந்து ரெண்டு சைட்லேயுமே ஒரு சின்ன சின்ன பிளண்டர்ஸ் இருந்தது. அந்த பக்கம் என்னென்னா அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் 4 ஓவர் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணல, 2 ஓவர் தான் போட்டாங்க. ஆனால் நிதிஷ் ராணா 4 ஓவர் போட்டார். நிதிஷ் ராணாவே இன்றைக்கி பேட்டிலுக்கே தான் ஆடிருக்காங்க. அந்த லெஃப்ட் ஆர்மர் ஆஃப் ஸ்பின்னருக்காக மட்டும்தான் ஆடிருக்காங்க. அவர் 4 ஓவர் போட்டு 55 ரன் கொடுத்தாரு. இது என்ன கேப்டன்சின்னு புரியல. இந்த பக்கம் எஸ்ஆர்ஹெச் பார்த்தா 243 இருந்தது. ஹைன் சைட்டில் கேம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்க்குறீங்க அப்படின்னா ஹர்ஷ் தூபே லாஸ்ட் 2 ஓவரில் 3 விக்கெட் எடுத்துட்டாரு. சிவங்குமார் 2 ஓவர் தான் போட்டிருக்காரு. அப்படின்றது நல்லா இருக்கலாம். பட் டார்கெட் கம்மியாக இருக்கப்ப லாஸ்ட் 4 ஓவர்ஸில் 2 ஓவர்ஸ் ஆஃப் ஸ்பின் கொஞ்சம் டேஞ்சரஸ் தான் T20யில். இன்றைக்கி லாஸ்ட் 4ல் 76 இருந்தது. நீங்கள் 2 ஓவர் 40 அடிச்சிருந்தா கூட மிச்சம் இருக்க 2 ஓவரில் 36 அடிச்சிருக்க முடியாது, ஜெயிச்சிருப்பாங்க. பட் ஏர்லியாக கேமை கில் பண்ணணும் அப்படின்னு பார்த்து ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு இது. கரெக்ட். அபிஷேக் சர்மா இன்னைக்கு ஒரு பிளாக் பஸ்டர் இன்னிங்ஸு ஒரு வழியாக ஃபார்ம் கொண்டாரு. எல்லா மேட்சும் அடிக்கிறாரு. அண்ட் ஆரஞ்ச் கேப் இப்போ அவர் கையில் தான் இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவருக்கு ஏறுமுகம் தான். இதை அவர் கண்டினியூ பண்ணோம். கிளாசன் இன்னைக்கு சூப்பராக ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஒரு 13 பால் 37. அவர் இல்லைனா இன்னைக்கு கொஞ்சம் பிலோ பார்ல முடிச்சிருப்பாங்களோ, இல்லை கொஞ்சம் ஒரு டைட்டான மேட்சாக கூட ஆயிருக்க வாய்ப்பு இருக்குது. நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. அவங்க பவுலிங் ஒரு மாதிரி நல்லா செட்டில் ஆன மாதிரி இருக்குது. அதுலேயும் ஈசான் மலிகான், சக்கீப் ஹுசைன் அவங்க 2 பேரும் சூப்பராக பவுலிங் போடுறாங்க. மிடில் ஓவர்ஸாக இருக்கட்டும், பவர் பிளேவாக இருக்கட்டும். இன்னைக்கு ஈசான் மலிக் ஒரு 4 விக்கெட்ஸு, சக்கீப் ஹுசைன் 4 overs 29 for 1 சூப்பராக போட்டார். இது இல்லாமல் தில்ஷான் மதுஷங்காவை எடுத்தாங்க ரீப்ளேஸ்மெண்ட்டாக. அவரும் பவர் பிளேயில் சூப்பராக போடுறாரு. அவரும் அந்த அவங்க கிட்ட என்னெல்லாம் குறையுதோ அது அழகாக அதை அவர் ஃபில் பண்ணுறாரு. ஸோ அவங்க பவுலிங் லைனை பொறுத்தளவு செட்டில் அப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே அவங்க மேலே தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். டெல்லிக்கு பாசிட்டிவ்ஸ் என்னென்னா நிதிஷ் ராணாவோட பேட்டிங் தான். ஒரு நல்ல இன்டென்ட்டில் வந்து பேட்டிங் ஆடினார். சமீர் ரிஸ்வி கொஞ்சம் ஃபார்மில் இருக்க மாதிரி தெரிகிறாரு. அந்த ஆரஞ்ச் கேப் 2 மேட்ச்க்கு அப்புறம் ஒரு மாதிரி சமீர் ரிஸ்விக்கு ஒரு டிப் இருந்தது. திருப்பி அந்த ஃபார்மை கேட்சப் பண்ணியிருக்காரு. மில்லரை சிஎஸ்கே மேட்ச்சில் ஓவர்டன் இதே பால் போட்டு எடுப்பார். இன்னைக்கு ஈசன் மலிங்கா அதே பால் போட்டு எடுத்தார். அப்படியே ரெப்ளிக் ஆஃப் டிஸ்மிசல்ஸ், ஒரே லென்த்தில் வேறு பிச்சாச்சு. பவுலிங்கில் என்ன இதுனா நம்ம ஊர் பையன் நட்டு சூப்பராக போடுறான் டெத்தில். போன கேமும் சூப்பராக போட்டான். 19th ஓவரில் 2 ரன் தான் ஆர்சிபி கேமில். இன்றைக்கும் டெத்து சூப்பராக போட்டிருக்கான். டெல்லி ஏதாவது ஒன்று பண்ணி பெட்டராக பேட்டிங் ஆடணும், அப்போ தான் ஜெயிக்க முடியும். இல்லைனா டோர்னமெண்ட் கஷ்டமாக தான் இருக்க போகுது. நீங்கள் எஸ்ஆர்ஹெச் டெல்லி பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.